ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ரீசெண்டாக ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 4 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்தது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 60 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ மொத்தமாக 240 கொஸ்டின்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 240 கொஸ்டின்ஸையும் எடுத்து இதில் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கொஸ்டினோட ட்ரெண்ட் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த லெவலுக்கு படிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம லைட்டா நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க பார்க்கும்போது எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் நல்லா வருது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸோ வீக்கான ஏரியால நீங்க இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் செக்ஷன் கண்ட்ரோலர் பேப்பர் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இது ரெண்டுக்கும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டியில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னும் கூட கொஞ்சம் லெவல் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக இந்த சீரீஸை பாருங்கள். இந்த சீரீஸில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நமக்கு இன் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட ப்ராக்டிஸ் வந்து இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A dealer buys 2 articles X and Y for rupees 500 each. Okay. He marks each of them at the same price. Okay. He sells X by giving 2 successive discounts of 31% and 25% and still earns rupees 328 as profit. If he sells Y at a single discount of 61%, then what is the profit on Y? ஸோ ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வாசிக்கிறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டினை பிரேக் அவுட் பண்ணுங்க. மொதல் பாயிண்ட் என்ன சொல்லுது? ஒரு டீலர் வந்து 2 ஆர்டிக்கல் வாங்குறாரு, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. ரெண்டையுமே எவ்வளோ காசு கொடுத்தா வாங்குறாரு? 500 ஈச். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ் ஒய் 2 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸுமே 500. ஓகேவா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, ஒய்ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. எக்ஸுங்கிற ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸும் 500 தான், ஒய்ங்கிற ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸும் 500 தான். ரெண்டையுமே 500 ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாரு, ஈச்சுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால. ஓகே, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. ஹி மார்க்ஸ் ஈச் ஆஃப் தம் அட் த சேம் பிரைஸ். அப்போ ரெண்டுக்குமே அவரு மார்க் பிரைஸ் செட் பண்றாரு. ஆனா ரெண்டோட மார்க் பிரைஸும் அவர் சேமா தான் செட் பண்றாரு. இந்த எக்ஸ் ஆர்டிக்கலுக்கு அவர் எவ்வளவு மார்க் பிரைஸ் செட் பண்றாரோ அதே மார்க் பிரைஸ் தான் என்ன பண்றாரு ஒய்ங்கிற ஆர்டிக்கலுக்கும் செட் பண்றாரு. எனக்கு மார்க் பிரைஸ் எவ்வளவுங்கிறது தெரியாது, ஆனா ரெண்டோட மார்க் பிரைஸும் சேம்ங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. he sells X by giving 2 successive discount of 31% and 25% and still earns rupees 328 as profit. இப்போ எக்ஸ்ல பார்க்கணும். இந்த எக்ஸுங்கிற ஆர்டிக்கல் அவர் என்ன பண்றாரு? மார்க் பிரைஸ்ல இருந்து 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிற. டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே இது மார்க் பிரைஸ்ல தான் கொடுக்கணும். மார்க் பிரைஸ்ல இருந்து 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாரு. அப்படி வித்தும் அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 328 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ நம்ம தெளிவா படிச்சிருக்கோம் டிஸ்கவுண்ட் டாபிக்ல. மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை குறைச்சிட்டீங்க அப்படின்னா, மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. எனக்கு மார்க் பிரைஸ் தெரியாது, சரியா? மார்க் பிரைஸ் தெரியாது. மார்க் பிரைஸ்ல இருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ண போறேன். 2 டிஸ்கவுண்டா? ஃபர்ஸ்ட் 31% டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்னா இன்டூ 69/100ன்னு எழுதுவேன். அடுத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 25%. அப்போ 75/100ன்னு எழுதுவேன். புரியுதா? அப்போ மார்க் பிரைஸ்ல இருந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன பிரைஸ் வரணும்? செல்லிங் பிரைஸ் வரணும். இந்த செல்லிங் பிரைஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எக்ஸ்ல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கான்? இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவருக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. எவ்வளோ? 328. எக்ஸோட காஸ்ட் பிரைஸ் என்ன? 500. அப்போ காஸ்ட் பிரைஸும் இருக்கு, ப்ராஃபிட்டும் இருக்கு. செல்லிங் பிரைஸை கண்டுபிடிச்சலாமா? செல்லிங் பிரைஸ் என்னது? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? 500 ரூபாய்க்கு வாங்கினாரு, அதுல அவருக்கு 328 ரூபாய் லாபம் வர மாதிரி வித்துருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 828 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஸோ 828 இஸ் அ செல்லிங் பிரைஸ். புரியுதா? நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியணும். நான் திரும்ப சொல்றது அதுதான். நீங்க வெறும் ஷார்ட்கட் பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். தெளிவா புரிஞ்சுதா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துட போகுது? டைரக்டாவே மார்க் பிரைஸ் என்னங்கிறது கிடைச்சிடும். சரியா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணி மார்க் பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. 69ஆல கேன்சல் பண்றேன். அப்ப இதுக்குள்ள ஒரு 69 இருக்குமா? ஒரு 69 போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 69 போக 69 213 138 இருக்கும். அப்ப 2 டைம்ஸ். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, இங்கேயும் கேன்சல் பண்ணும்போது
25 டேபிள் இது 3 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் அடுத்த 3 டேபிள் இங்கே நான் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் இப்போ 4 4s are 16 மார்க் ப்ரைஸ் எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 1600 ரூபாய் அப்போ எக்ஸுங்கிற ஆர்டிகளோட மார்க் ப்ரைஸ் 1600 ரூபானா கண்டிப்பா ஒய்யோட மார்க் ப்ரைஸ் என்னதான் 1600 ரூபா தான் ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டையுமே ஒரே மாதிரி சேம் பிரைஸ்ல தான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டோட மார்க் ப்ரைஸும் சேம்ங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ அடுத்த நேரா வாங்க இஃப் he sells y at a single discount of 61%. இப்போ இந்த ஒய்யை வந்து என்ன பண்ண போறாரு ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்டா 61%க்கு விற்க போறாரு அப்படி விற்கும் போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எதுல ஒய்யில வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க ப்ராஃபிட் எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க சரி ஓகே அப்போ ஒய்யில ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நமக்கு என்ன தெரியணும் ஒய்யை எவ்வளோ ரேட்டுக்கு வித்தாருன்னு சொல்லிட்டு தெரியணும் ஸோ செல்லிங் பிரைஸ் தெரியணும் ஓகேவா ஸோ செல்லிங் பிரைஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் மார்க் பிரைஸ் எவ்வளோ 1600 இன்டூ இதுல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு 61% அப்போ 61% டிஸ்கவுண்ட்னா இன்டூ 39/100 அவ்வளோதான் 2 ஜீரோக்கு 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ நமக்கு என்ன இருக்கு 16 ஒரு 39 இருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 624 ரூபா தான் நமக்கு செல்லிங் பிரைஸ் புரியுதா அப்போ ஒய்யோட காஸ்ட் பிரைஸ் 500 ஒய்யோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 624 இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பாருங்க 500 ரூபாய்க்கு வாங்கி 624 ரூபாய்க்கு வித்துருக்காரு அப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு 124 ரூபா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 500 இன்டூ 100 ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ தூக்கிடலாம் 5 டேபிள நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10 அடுத்தது 4 5s are 20 8 5s are 40 ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் இஸ் 24.8 ஆப்ஷன் பி ஸோ ஒரு குவாலிட்டியான கொஸ்டின் இது ஸோ நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஸோ டிஸ்கவுண்ட் டாபிக் வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ஸ்லையும் சரி இந்த எக்ஸாம்லையும் சரி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால டிஸ்கவுண்ட் டாபிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது வந்து அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல இருந்து வந்திருக்கு இதுல வந்து பியூர் கீ காஸ்ட் rupees 120 per kg after adulterating it with vegetable oil costing rupees 60 per kg. A shopkeeper sells the mixture at the rate of rupees 98 per kg, thereby making a profit of 40%. In what ratio does he mix the two? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இதே மாடல் கொஸ்டினை நம்மளோட அலிகேஷன் டாபிக்ல நம்ம தெளிவா எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ நீங்க அலிகேஷன் டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அதுல இருந்திருக்கும் அதாவது இந்த கொஸ்டினா இதே மாடல் கொஸ்டின் வந்து அதுல இருந்திருக்கும் ஸோ அதுல இருந்து தான் அப்படியே கேட்டிருக்காங்க வேற ஒரு வித்தியாசமும் இல்லை இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம் நமக்கு எதை மிக்ஸ் பண்றாங்க பியூர் கீயையும் வெஜிடபிள் ஆயிலையும் மிக்ஸ் பண்றாங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அந்த வந்த மிக்சரை 98 ரூபாய்க்கு வித்துருக்காங்க அப்படி 98 ரூபாய்க்கு விற்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு 40% கிடைச்சிருக்கு அப்ப இல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணும் இந்த 120 பெர் கேஜின்னு இருக்குல்ல இது வந்து என்னது பியூர் கீயோட காஸ்ட் பிரைஸ் சரியா இந்த 60 பெர் கேஜின்னு இருக்குல்ல இது என்னது வெஜிடபிள் ஆயிலோட காஸ்ட் பிரைஸ் ஆனா இந்த 98ன்னு இருக்குல்ல இது என்னது மிக்சரோட செல்லிங் பிரைஸ் இது என்னது மிக்சரோட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச மிக்சரோட செல்லிங் பிரைஸா இருக்கு ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே அலிகேஷன் எழுதும் போது எதை நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்க இந்த இடத்துல எதை மிக்ஸ் பண்ண போறீங்க கீயையும் வெஜிடபிள் ஆயிலையும் தானே மிக்ஸ் பண்ண போறீங்க சரி ஓகே கீயோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 120 வெஜிடபிள் ஆயிலோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 60 ரெண்டையும் என்ன பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு அப்ப நடுவில் மிக்சரோட காஸ்ட் பிரைஸை தான் எழுதணும் ஆனா இங்க என்ன இருக்கு மிக்சரோட செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஷாப்கீப்பர் செல்ஸ் த மிக்சர் தானே இருக்கு 98 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு என்ன அர்த்தம் இந்த 98ங்கிறது செல்லிங் பிரைஸ் அப்ப நான் என்ன பண்ணணும் மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் மிக்சரோட காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க இவங்க 98 ரூபாய்க்கு மிக்சரை விற்கிறாங்க அதுல அவங்களுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது 40% அப்ப 40% லாபம் கிடைக்குதுன்னா 140 யூனிட்ஸ் தான் எனக்கு 98 100 யூனிட்ஸ் நான் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது கிடைச்சிடும் புரியுதா ஸோ மிக்சரோட காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சுதான் இங்க போடணும் பாருங்க அப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது இப்போ 140ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மற்றபடி இங்க ஜீரோ இங்கே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இங்க நான் கேன்சல் பண்ணும்போது 14 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும் 7 டைம்ஸ் வருமா 14 டேபிள்ல கேன்சல் பண்ண 7 டைம்ஸ் ஸோ 10 into 7 எவ்வளோ 70 அப்ப இந்த இடத்துல எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு என்னது அவங்க மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 70 இப்போ வழக்கம் போல அலிகேஷன் பண்ண பாருங்க 60 70 டிஃபரன்ஸ் எவ்வளோ 10 120 70 டிஃபரன்ஸ் எவ்வளோ 50 ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 0 போயிடும் அப்போ 1:5 இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ புரியுதா அப்போ அந்த கீயையும்
வெஜிடபிள் ஆயிலே அவர் என்ன பண்ணியிருக்காரு 1:5ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருந்தா தான் இவங்க சொன்ன மாதிரி 98 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான், அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். அப்படியே மாடலா படிக்கக்கூடாது. இந்த மாடலாம் இப்படி பண்ணுங்க, இந்த மாடலாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி படிக்கக்கூடாது. கொஸ்டின் என்னங்கிறத புரிஞ்சு படிங்க. அப்பதான் இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஏத்தாப்புல அடாப்ட் பண்ணி உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். இதுல பாருங்க, the ratio of the heights of a right circular cone and a right circular cylinder is 2:9. ஒரு கோனுக்கும் ஒரு சிலிண்டருக்குமான ஹைட்டுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கோன் சிலிண்டர் ரெண்டோட ஹைட்டும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:9. and the ratio of the radii of their bases is 7:2. அப்போ அந்த கோனு சிலிண்டர் அது ரெண்டோட ரேடியஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க 7:2ங்கிற ரேஷியோல இருக்கு. என்ன கேட்கறாங்க? the volume of the cylinder is 972 சென்டிமீட்டர் கியூப். தென் த வால்யூம் ஆஃப் த கோன், சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? கோனோட வால்யூம் கேட்கறாங்க. ஸோ இதை ஒரே ஸ்டெப்ல இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஹைட் ரேஷியோ இருக்கு, அதே கோனுக்கும் சிலிண்டருக்கும் ரேடியஸ்க்கான ரேஷியோ இருக்கு. இந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருக்காங்க சிலிண்டருக்கு, கேட்கறது கோனோட வால்யூம் கேட்கறாங்க. சரி, ஓகே. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? πr²h. ஓகேவா? ஸோ நான் ஃபார்முலா அப்படியே போறேன் பாருங்க. பை இன்டு ஆர் போடணும். சிலிண்டர், ஓகேவா? சிலிண்டரோட ரேடியஸ் எங்க இருக்கு? சிலிண்டரோட ரேடியஸ் பாருங்க. இந்த இடத்துல அவங்க ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கோனுன்னு சொல்றாங்க, ரெண்டாவது சிலிண்டர்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கோனை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெண்டாவது வேல்யூ வந்து சிலிண்டரோட ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி இங்கே அதே தான். இங்க ரேடியஸ்க்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? அப்ப 7ங்கிறது கோனோட ரேடியஸ், 2ங்கிறது தான் சிலிண்டரோட ரேடியஸ். இங்க பாருங்க, இங்க வந்து 2ங்கிறது கோனோட ஹைட், 9ங்கிறது தான் சிலிண்டரோட ஹைட். ஓகே. ஸோ இப்போ ரேஷியோ படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை நான் வந்து ரேஷியோ ஃபார்மெட்ல தான் எழுத போறேன் பாருங்க. இப்போ ரேடியஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன் சிலிண்டர் எழுதுறேன். சிலிண்டரோட ரேடியஸ் எங்க இருக்கு? இந்த ரெண்டாவது இருக்கு. ஓகேவா? இங்க 2ன்னு இருக்கா? அப்போ πr²h. அப்போ 2² எவ்வளோ? 4 இன்டூ ஹைட். சிலிண்டரோட ஹைட் இங்க எவ்வளோ இருக்கு? 9. ஸோ டிவைடட் பை, இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே கோனுக்கு எழுதுறேன், மேல சிலிண்டருக்கு எழுதிட்டேன், πr²h போட்டேன். கீழே இப்போ கோனுக்கு எழுத போறோம். கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. ஓகேவா? ஸோ 1/3 இன்டூ பை. இப்போ ஆர் வரணும். இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கா? இதுதான் என்னது? கோனோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7² எவ்வளோ? 49. இதே மாதிரி கோனோட ஹைட்டிங் எவ்வளவு இருக்கு? 2ன்னு இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு மேல என்ன எழுதுன? சிலிண்டரோட வால்யூம் எழுதுனா, சிலிண்டரோட வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 972. கீழே என்ன எழுது? கோனோட வால்யூம். ஸோ கோனோட வால்யூம் தான் எனக்கு தேவை, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு ஸ்டெப். இதை ஜஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இந்த எக்ஸ் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் வால்யூம் ஆஃப் கோனா இருக்கும். இப்போ இது ஷார்ட்கட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஷார்ட்கட் இல்ல. நம்ம படிச்ச கான்செப்டை வச்சு இதை நான் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? மேல என்ன பண்ணிருக்கேன்? இங்க வால்யூம் ஃபார்முலா வச்சு நான் ரேஷியோ எழுதியிருக்கேன். அந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோல இருந்து ஆர் வேல்யூ ஹெச் வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல வால்யூம் எனக்கு என்ன இருக்கு? சிலிண்டரோட வால்யூம் இருக்கு, கோனோட வால்யூம் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கேன்சல் பண்ணு பாருங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மென்சுரேஷனை கான்செப்டா சேர்த்து படிக்கணும். மென்சுரேஷன் கான்செப்ட் மட்டும் முக்கியம் இல்ல, இதுல ரேஷியோட கான்செப்டும் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ரேஷியோனா என்னங்கிறத பேசிக்கா புரிஞ்சுக்கணும். மென்சுரேஷனுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, பையை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? பை கேன்சல் பண்ணிடலாம். வேற எங்க கேன்சல் ஆகும்? இங்க நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ண இது எவ்வளோ? 2 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸ் வரும். கரெக்டா? இப்போ அடுத்தது வேற எங்கேயாவது கேன்சல் பண்ண வழி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே கேன்சல் பண்றேன். 9 டேபிள் இங்க நான் கேன்சல் பண்ணனா 108. ஓகேவா? 199. அடுத்து 7ல போகாது 0. அடுத்து 8 9s are 72. அடுத்து எகைன் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 5 4. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இங்க 3 இருக்கா? இங்க 1/3ன்னு இருக்கு. இந்த 3 என்ன ஆகும்? மேல போயிடும். ஆக்சுவலா இந்த 3 வந்து எங்க வந்துடும்? நீங்க ரீரைட் பண்ணி எழுதும் போது இந்த 3 வந்து 1/3ன்னு இருக்கிறது 3 நியூமரேட்டருக்கு போகும். அப்போ நியூமரேட்டருக்கு போகுதுன்னா இந்த 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். புரியுதா? சோ இதை புரியுதா? இந்த 3 வந்து நியூமரேட்டருக்கு வருதுன்னு அர்த்தம். 1/3ன்னு நீங்க எழுதுறது என்ன பண்ணிக்கலாம்? 1 இங்க வச்சுட்டு 3 மேல எழுதிக்கலாம். அப்ப இங்க வர 3ஐயும் இதே நான் கேன்சல் பண்றதுக்காக டைரக்டா கேன்சல் பண்ணி காட்டியிருக்கிறேன். சோ எத்தனை டைம்ஸ்? 18 டைம்ஸ் வரும். இப்போ ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ தான் இருக்கு பாருங்க. இங்க ஒரு 49 இருக்கு, இங்க ஒரு 18 இருக்கு, அப்புறம் எக்ஸ் இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? அப்ப எக்ஸ் இங்க வந்துடும். இந்த 49 அங்க போச்சுதுன்னா 18 இன்டூ 49. 18 இன்டூ 49. இதுதான் நமக்கு என்னது? வால்யூம் ஆஃப் கோனா இருக்க போகுது. இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் கோனா இருக்க போகுது. ஸோ நான் மல்டிப்ளை கூட பண்ண தேவையில்லை. இங்க 8 இருக்கா, இங்க 9 இருக்கா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா என்னோட ஆன்சர் இதுல முடியும், 2ல தான் முடியும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 2ல முடியுது.
ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 2ல முடியுது. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 882. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சரியா? எப்படி நம்ம எழுதுறோம், எதுக்காக எழுதுறோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்லாம் கஷ்டம் கிடையாது. ஆனா கேட்கறது வந்து வித்தியாசமா கேட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு ப்ராப்ளம். A can complete a piece of work in 57 days. B is 80% less efficient than A. C is 50% more efficient than B. B and C work together for 54 days. A alone will complete the remaining work in. ஸோ நார்மலான ஒரு கொஸ்டின். என்ன சொல்லிட்டாங்க? A வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்து போறான்? 57 டேஸ் எடுத்து போறான். ஓகே. இப்போ அடுத்த கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. B is 80% less efficient than A. அப்ப ஏக்கும் பிக்கும் நான் எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதுறேன். பி தான் ஏயை விட 80% கம்மி. நான் ஏக்கு 100 போட்டா பிக்கு எவ்வளோ? 20 போடணும். அப்ப ரேஷியோ எனக்கு என்ன வருது? 5:1. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. இப்ப பிக்கும் சிக்குமான கம்பாரிசன் என்ன சொல்லியிருக்காங்க? சி தான் பியை விட ஜாஸ்தியா. நான் பிக்கு 100 வச்சா சிக்கு எவ்வளவு வைக்கணும்? 150 வைக்கணும். ஏன்னா 50% மோர் இல்லையா? நம்ம 50 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வரும்? 2:3 வரும். பாருங்க, இங்க A:B 5:1 இருக்கு. B:C 2:3 இருக்கு. அப்ப ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணும்போது இங்க ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது யாரு? பி தான். இங்க என்ன இருக்கு? பிக்கு 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிக்கு 2 இருக்கு. அப்ப நான் ரெண்டையும் மெர்ச் பண்ணும்போது பாருங்க, ரெண்டையும் மெர்ச் பண்ணும்போது A:B:Cனா இங்க எனக்கு 2 இருக்கா? அப்ப இந்த இடத்துல பிக்கு நான் 2 போட்டேன்னா ஏக்கு என்ன வந்துடும்? 10. ஸோ இங்க 3. ஸோ இதுதான் மெர்ச் பண்றது. கிளியரா? ஸோ மெர்ச் பண்றதெல்லாம் நம்ம தெளிவா இதுலயே படிச்சிருக்கோம். இது ரேஷியோல. ஸோ அதுபடி நான் மெர்ச் பண்ணிட்டேன். அப்ப ஏபிசி, அப்ப ஏபிசிக்கான எஃபிஷியன்சி வந்துருச்சு. ஏக்கு 10, பிக்கு 2, சிக்கு 3. அப்ப எஃபிஷியன்சினா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? அவங்களால ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்றோம். 1 டே ஒர்க். அப்ப ஏஆல 1 டேக்கு 10 யூனிட்ஸ் பண்ண முடியும். பிஆல 1 டேக்கு 2 யூனிட்ஸ் பண்ண முடியும். சிஆல 1 டேக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல நான் டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் ஒர்க்கை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏஆல ஒரு நாளைக்கு 10 யூனிட் பண்ண முடியும். அப்ப ஏ அந்த மொத்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 57 டேஸ்ல அந்த வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 10 யூனிட்னா அப்ப மொத்தமா எவ்வளவு வேலை செய்யணும்? 570 யூனிட்ஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எனக்கான டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 570 யூனிட். புரியுதா? மொத்த ஒர்க் 570 யூனிட். இப்ப எப்படி வேலை நடந்திருக்குன்னு பாருங்க. பிஎன்சி ஒர்க் டுகெதர் ஃபார் 54. பியும் சியும் சேர்ந்து ஒரு 54 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியா மீதி இருக்கிற வேலையை பார்த்து முடிச்சிருக்காரு. அப்ப எத்தனை நாள்ல ஏ முடிச்சிருப்பாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் வழக்கமா சொல்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சது. வேலை யார் ஆரம்பிச்சா? பியும் சியும். ஸோ பியும் சியும் வேலையை ஆரம்பிச்சு எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? ஒரு 54 டேஸ் வேலை செஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பியூசியும் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நான் டைம் அண்ட் ஒர்க்ல தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பியூசியும் வேலையை ஆரம்பிச்சு ஒரு 54 நாள் வேலை செய்யறாங்க. ஓகே, வேலை முடியல. அதுக்கப்புறம் யார் வரா? ஏ வராங்க. ஏ வந்து தனியா ஒரு எக்ஸ் டேஸ், இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏ வந்து தனியா எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. வேலை பார்த்து மொத்தமா என்ன பண்ணிருக்காங்க? அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 570 யூனிட்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆனாதான் ஒர்க் முடியுதுன்னு அர்த்தம். அப்ப பியும் சியும் சேர்ந்து 54 நாள் வேலை செஞ்சிருக்காரு. ஏ மட்டும் தனியா ஒரு எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சு இந்த 570 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்பதான் எனக்கு ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க பிசி நான் எழுதிருக்கேன் இல்லையா? அப்ப பியோட எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி. பியால ஒரு நாளைக்கு 2 பண்ண முடியும், சியால ஒரு நாளைக்கு 3 வேலை பண்ண முடியும். அப்ப 2 + 3 5. 5 × 54 என்ன வரும்? ஸோ ஏக்கு வந்து நமக்கு 10 இருக்கு இல்லையா? ஸோ ஏக்கு பதிலா இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? 10. அப்ப 10x வரும். இதுல வந்து 10xன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல 5 × 54. அப்போ 5 × 54 நமக்கு 270. 270 அங்க போச்சுதுன்னா எவ்வளவு? 570ல 270 போச்சுதுன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு? 300. நீங்க 10னால கேன்சல் பண்ணும்போது இங்க 0 போயிடும். அப்போ ஃபைனலா x = உங்களுக்கு எவ்வளவுன்னு கிடைக்குது? 13 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? பியும் சியும் சேர்ந்து 54 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஏ மட்டும் தனியா 30 நாள் வேலை செஞ்சு இந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் ஸ்டெப். இதுவே நான் உங்களுக்கு புரியறதுக்காக எலாபரேட்டா எழுதியிருக்கேன். சரியா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 40ல இருந்து 45 செகண்ட் மேக்சிமமே. நீங்க இன்னும் ஸ்பீடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ல இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், பேசிக்கான கொஸ்டின் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சரி, இருந்தாலும் எடுத்து வச்சிருக்கிறேன். the 7-digit number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. இஸ் டிவைசிபிள் பை 3. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a + b? இது நார்மல் 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சா போதும். 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு? 7, 5. 7யும் 5யும் கூட்டினா எவ்வளோ? 12. 12 3ஆல அடி போகுமா? அடி போகும். அப்படியே விட்டுருங்க.
12 3ஆல் அடி போகுமா? அடி போகும். அப்படியே விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க ஒரு 1 இருக்கு. ஒரு 0 இருக்கு. அடுத்து AB இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது 7 5 12. 12 3ஆல் அடி போகுது. அதனால அதை அடிச்சிட்டேன். இனி அதை நீங்க பார்க்க தேவையில்ல. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இங்க 1 இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு, A இருக்கு, B இருக்கு. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 1 + 1 2, 2 + 0 0. அப்போ ஃபைனலா மீதி இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் ஃபுல்லா எனக்கு ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 2 + A + Bன்னு வருது. 2 + A + Bன்னு வருது. கிளியரா? ஸோ இந்த 7 5 12 இந்த 12 நான் எலிமினேட் பண்ணிட்டேன். கொஸ்டினை சிம்பிளிஃபைடா பார்க்கணும். சரியா? ஏன்னா எனக்கு டோட்டல் இதோட டோட்டல் வந்து 3ஆல அடி போகணும். அப்போ இங்க எதெல்லாம் கூட்டினா எனக்கு 3ஆல அடி போகிற மாதிரி டோட்டல் வருதோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். சரியா? 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12 வருது. 12 3ஆல அடி போகும். அப்போ இதோட கூடுதல் 3ஆல அடி போகிறதுனால இதுக்கு இனி வேலை இல்லை, தூக்கி விட்டாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 5 டிஜிட் ஆட் பண்ணுவோம். அப்போ 5 டிஜிட் ஆட் பண்ணும்போது 2 1 இருக்கு. அப்போ 2 போட்டாச்சு. அடுத்து 0 இருக்கு. அப்போ 0னா 0 அதை நம்ம ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அடுத்து A இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 5 டிஜிட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 2 + A + B இருக்கு. நமக்கு இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டல் கண்டிப்பா என்ன ஆகணும்? டிவிசிபிள் பை 3ஆ இருக்கணும். இது டிவிசிபிள் பை 3ஆ இருக்கணும். ஏன்னா இந்த ஹோல் நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட டோட்டல் கண்டிப்பா 3ஆல அடி போகணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேட்கறாங்க? த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் A + B. அப்ப A + Bக்கு நம்ம போடக்கூடிய அதிகபட்ச வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நேரா ஆப்ஷனுக்கு போங்க. A + B தானே இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கு இந்த A + Bல போட்டு பாருங்க. 2 + A + B இது மொத்தமும் சேர்ந்து 3ஆல அடி போக வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு 12. அப்ப A + Bக்கு பதிலா 12 போட்டீங்கன்னா 2 + 12 14. 3ஆல அடி போகுமா? போகாது. அப்ப இது ஆன்சர் இல்லை. அடுத்த 13 போட்டு பாருங்க. 13 போட்டு பார்த்தா என்ன ஆகும்? 13 பிளஸ் ஒரு 2 15. 3ஆல அடி போகுமா? அடி போகும். ஸோ இது ஆன்சராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது கவனமா இருக்கணும். அடுத்த 11 பாருங்க. 11 போட்டா என்ன ஆகும்? 2 + 11 13. 13 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ 11 ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. 16 போட்டு பாருங்க. 16 + 2 எவ்வளோ? 16 + 2 18. 18 3ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். அப்ப 16 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த மேக்ஸிமம்? அப்ப 13 போட்டாலும் 3ஆல டிவைட் ஆகுது. 16 போட்டாலும் 3ஆல டிவைட் ஆகுது. அப்ப மேக்ஸிமம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால நான் என்னோட ஆன்சர் என்னதான் எடுக்கணும்? 16 தான் எடுக்கணும். புரியுதா? ஸோ 13க்கும் ஆன்சர் வரும். அதில் நீங்க 13 A + B 13 இருந்தாலும் கண்டிப்பா அது 3ஆல டிவைட் ஆகுது தான். 13 + 2 15 வருது. 3ஆல டிவைட் ஆகுது. ஆனா இந்த இடத்துல மேக்ஸிமம்னு கேட்டதுனால இந்த 13 16 இது 2ல நம்ம பெரிய நம்பர் 16 தான் ஆன்சர் எடுக்கணும். வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் A + B அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 13 போட்டுக்கலாம். 13 விட சின்ன நம்பரும் வரும். இந்த ஆப்ஷனை வச்சு நான் சொல்றேன். இந்த இடத்துல மேக்ஸிமம்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் 2 வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பெரிய வேல்யூ ஆன்சரா எடுக்கிறோம். ஸோ இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க. the circumference of the base of a cylindrical vessel is 220 centimeter and its height is 60 centimeter. How many liters of water can it hold? ஸோ இந்த லிட்டர் எப்பவுமே இந்த வால்யூம்னு வந்துட்டாலே அதுல இந்த லிட்டர் கன்வர்ஷனை வந்து தெளிவா படிக்கணும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வந்து 1000 லிட்டர். இது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிமைண்டருக்காக 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அதே மாதிரி 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். சரியா? இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சரியா? 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர். ஓகே. இப்போ நம்ம நேரா என்ன பண்ணுவோம்? இங்க பாருங்க, கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ பேஸ் ஆஃப் அ சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க. சிலிண்டரோட பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ். சிலிண்டரோட பேஸ் என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அப்ப சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 220ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr இல்லையா? அப்ப 2 × π × r. இதுதான் எவ்வளவா? 220. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 22ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 10 டைம்ஸ். அகைன் 2ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 5 டைம்ஸ். தென் r ஈக்குவல் டு 7 × 5 எவ்வளோ? 35. 7 × 5 நமக்கு 35 கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ ரேடியஸ் 35 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க? 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கேட்டாலே என்ன கண்டுபிடிக்கிறோம்னு அர்த்தம்? வால்யூம் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். சரியா? லிட்டர்னாலும் வால்யூம்னாலும் ஒன்று தான். புரியுதா? ஸோ அப்போ நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ணுவோம். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? πr² ஹெச்சா? ஸோ π × r². ஸோ 35 × 35 × 60. ஹைட் வந்து 60 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன வரும்? 5 டைம்ஸ்.
ஸோ இப்போ இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும். நமக்கு இது எல்லாமே பாருங்க இந்த இடத்துல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர் என்னதான் சென்டிமீட்டர். அப்போ உங்களுக்கு வால்யூம் வந்து நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் அது எதுல கிடைக்கும், சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும். உங்களோட வால்யூம் எதுல கிடைக்கும், சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும். ஸோ இப்போ அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும். பாருங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 22ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 110 கிடைக்கும். 110ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணா 110ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6600 கிடைக்கும் இன்டூ 35. சரியா? ஸோ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கவனமா பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 110, 110 ஒரு 6 660, அப்போ 6600. சரியா? இப்போ 6600 கூட நம்ம 35 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 66ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2310 கிடைக்கும். அப்புறம் ஒரு 2 0 இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இப்படி தான் ஆன்சர் கிடைக்குது. இதுதான் வால்யூம். அவங்க கொடுத்த வால்யூம், சிலிண்டரோட வால்யூம் வந்து இப்படி தான் இருக்குது. 2,31,000 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு என்னது 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டரு. அப்போ இங்க எவ்வளவு இருக்கு, 2,31,000 இருக்கா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுல 1000 சென்டிமீட்டர் 1 லிட்டர் அப்படின்னா இதுல வந்து அப்போ உங்களுக்கு எத்தனை லிட்டர் இருக்குன்னு அர்த்தம். இது 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ 231 லிட்டர்ஸ் ஆஃப் த வாட்டரை அது ஹோல்ட் பண்ணும். புரியுதா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 231. இவ்வளவுதான். இந்த இடத்துல கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். கவனமா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2,31,000 கிடைக்கும். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு 1 லிட்டர் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கு, 2,31,000 இருக்கு. அப்ப 231 லிட்டர்னா தான் அது உங்களுக்கு 2,31,000 சென்டிமீட்டர் கியூபா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஜாமெட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 circles with center O1 O' with radii 6 cm and 8 cm respectively intersect at 2 points A and B. அப்போ ஓகே, 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். 2 சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. மொதல் சர்க்கிளுக்கு ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ரெண்டாவது சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு எடுத்துக்கணுமா. ஓகே, அப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து நம்ம ஓன்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டாவது சர்க்கிளோட சென்டர் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், O' எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ். அப்போ ரெண்டு ஒன்று வெட்டிக்குது இல்லையா, வெட்டிக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்டை ஏ அண்ட் பின்னு வச்சுக்கணும். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை தான் 2 ஒன்று கட் பண்ணுது. ஸோ கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை ஏபின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, இஃப் ஓஏ இஸ் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் வித் சென்டர் ஓ டேஷ். இப்போ ஓஏவை நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. இந்த ஓவையும் இந்த ஏயையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓஏவை கனெக்ட் பண்ண, இந்த ஓஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓ டேஷ சென்டரா வச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த பெரிய சர்க்கிள், இந்த பெரிய சர்க்கிளுக்கு இதுக்கு டேஞ்சன்டா இருக்குமா. கரெக்ட் தானே. இந்த ஓஏங்கிறது பாருங்க, இந்த ஓஏங்கிறது சின்ன சர்க்கிளுக்கு என்னது, இது ரேடியஸ். ஸோ இது சின்ன சர்க்கிளுக்கு ரேடியஸா இருக்கும். அட் த சேம் டைம் இது என்ன பண்ணுது, பெரிய சர்க்கிளை வெளியே டச் பண்ணிட்டு போகுது. அப்படியே இந்த லைன் அப்படியே நேரா போகும். அப்போ பெரிய சர்க்கிள் இதை டச் பண்ணிட்டு போறதுனால இந்த ஓஏங்கிறது இந்த பெரிய சர்க்கிளுக்கு என்னவா இருக்கு, டேஞ்சென்ட்டா இருக்கு. அண்ட் வைஸ் வெர்சான்னு சொல்றாங்களா. வைஸ் வெர்சானா என்னது, எப்படி நான் சின்ன சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரையும் போது அது பெரிய சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டா இருந்ததோ அதே மாதிரி நான் அந்த பெரிய சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரைகிறேன் பாருங்க. இந்த ஓ டேஷையும் இந்த ஏன் கனெக்ட் பண்றேன். இது என்னது, ஓடஷன் ஏன் கனெக்ட் பண்ணா இது என்னது, பெரிய சர்க்கிளுக்கு ரேடியஸ். இது என்ன பண்ணுது, சின்ன சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகுது. அப்போ இந்த ஓடாஷேங்கிறது என்னவா இருக்கு, சின்ன சர்க்கிளோட ரேடியஸா இருக்கு. அப்ப இதை நீங்க எப்படி ரீட் பண்ணணும் பாருங்க. இஃப் ஓஏ இஸ் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் வித் சென்டர் ஓ டேஷ், அப்போ ஓ டேஷ் ஏ இஸ் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் வித் சென்டர் ஓ. அதைத்தான் இந்த இடத்துல வைஸ் வெர்சான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த ஓடாஷேங்கிறது என்னது, இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு ஏபி. காமன் கார்டு ஏபி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். காமன் கார்டுனா என்னது, இந்த இருக்குல்ல இந்த ஏயையும் பியையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுறோம்ல, இதைத்தான் காமன் கார்டுன்னு சொல்றேன். ஏன் இதை காமன் கார்டுனா, இதை நீங்க வந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கும் இது கார்டா இருக்கும், பெரிய சர்க்கிளுக்கு பார்த்தாலும் இது கார்டா இருக்கும். கார்டுனா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். சரியா? ஸோ இது சின்ன சர்க்கிளுக்கும் கார்டா ஆக்ட் பண்ணும், பெரிய சர்க்கிளுக்கும் கார்டா ஆக்ட் பண்றதுனால ரெண்டுக்கும் பொதுவான கார்டு, அதனால அதுக்கு பேரு காமன் கார்டு. இந்த காமன் கார்டோட லென்த் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா போதும். இதை சால்வ் பண்றதுக்கு நான் நேரம் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆனா முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய தியரம்ஸ், கான்செப்ட் எல்லாமே இங்க பாருங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். ஸோ இதான் சென்டர்னு வச்சுப்போம். இந்த சென்டர் டு சென்டர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சரியா? சென்டர் டு சென்டர் என்ன பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம் பாருங்க. இந்த ஓஏங்கிறது என்னது, பெரிய சர்க்கிளுக்கு டான்ஜென்ட். இந்த ஓஏங்கிறது பெரிய சர்க்கிளுக்கு டான்ஜென்ட். அப்போ இந்த டான்ஜென்ட் சர்க்கிளோட டச் ஆகிற பாயிண்ட்டையும் அந்த சர்க்கிளோட சென்டரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னு படிச்சிருக்கோம், 90 டிகிரி. இப்படி படிச்சிருப்போம். அவருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட சென்டர் இது, டான்ஜென்ட் இப்படி டச் பண்ணிட்டு போகுதுன்னா இந்த டச் பண்ணக்கூடிய பாயிண்ட் சர்க்கிளோட சென்டரையும் கனெக்ட் பண்ணா இந்த இடத்துல 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். அதானே இங்கே நடந்திருக்கு பாருங்க. சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இப்படி ஒரு டான்ஜென்ட் போகுது. அப்ப டான்ஜென்ட் டச் ஆகிற பாயிண்ட்டையும் சென்டரையும் கனெக்ட் பண்ணா இங்க எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஓ
ஓ டேஷ் ஏ அப்படிங்கிறது என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா பாருங்க, இது 6 சென்டிமீட்டர் இருக்கு, இது 8 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இதான ஹைப்போடெனியூஸ். அப்போ இது மொத்தமா எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும்? இது மொத்தமும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ஓ டேஷ்ங்கிறது எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். ஓ டேஷ்ங்கிறது என்னது? 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கல, இது ரெண்டும் இந்த இடத்துல ஒரு இடத்துல கட் ஆகுதா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்? சீன் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் சீன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏசியோட லென்த் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த சிபியோட லென்த்தை கண்டுபிடிச்சலாம். இந்த நான் ரெண்டு சென்டரை நான் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கல, இந்த லைன் என்ன பண்ணுன்னா இந்த ஏபியை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கும். ஸோ அப்போ ஏசியோட லென்த்தும் பிசியோட லென்த்தும் சேம். நான் ஏசி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பிசியா இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ஏபி கிடைச்சிடும். ஸோ நான் எப்படி ஏசியை கண்டுபிடிக்கிறது? ஏசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நீங்க இப்படி ஒரு பர்பண்டிகுலர் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கோடு நம்ம ஸ்ட்ரைட்டா போதா இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். சரியா? இது வந்து நம்ம இந்த பர்பண்டிகுலரா போட்டிருக்கோம். ஸோ பர்பண்டிகுலரா போடுவோம், இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க, இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுது தெரியுமா அந்த ப்ராப்பர்ட்டி? ஏபி ஆக்சுவலா நம்ம நேத்து கிளாஸ்ல இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். நேத்து கிளாஸ்ல நான் குரூப் டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏபி இன்டூ பிசி ஈக்குவல் டு பிடி இன்டூ ஏசி. சரியா? இது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, இது வந்து நமக்கு இந்த சைடு. ஓகேவா? இது பேஸ்னு வச்சுக்கோங்க, இந்த பெர்பெண்டிகுலர் வச்சுக்கோங்க, இந்த ஹைப்போடெனியூஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? இந்த ஏசியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இது எப்படி வரும் பாருங்க, இந்த ஏஓ 6 இன்டூ 8 ஈக்குவல் டு 6 இன்டூ 8 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு இந்த லென்த். ஓகேவா? ஸோ இந்த லென்த் என்னது? ஏசி. ஏசி இன்டூ 10. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 5 2s are 10, இங்க 4 2s are 8. இப்போ 6 4s are 24. அப்போ ஏசியோட லென்த் வந்து 24/5 அப்படிங்கிறப்போ 4.8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ ஏசியோட லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டீங்க? 4.8. ஸோ இப்போ ஏசியோட லென்த் 4.8னா கீழே இந்த பிசியோட லென்த் 4.8. அப்போ 4.8 + 4.8 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 9.6 சென்டிமீட்டர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 9.6 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நான் இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இது அப்படியே தலைகீழ கமந்து கிடக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிளான கொஸ்டின்ங்க, கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது மாதிரி கேள்விகள் எப்பவுமே பார்த்துக்கிங்கன்னா மேக்ஸ் வந்து எப்போ கஷ்டமா தெரியும்னா நீங்க கான்செப்ட் படிக்கலன்னா அது கஷ்டம் தான். கான்செப்ட் படிச்சிட்டீங்கன்னா மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. அதுல ஜாமெட்ரிலாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. நீங்க கிளியரா படிச்சிட்டீங்கனாலே போதும். இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா டான்ஜென்ட் சென்டர்ல இருந்து டான்ஜென்ட் டச் பண்ற பாயிண்ட் கண்டிப்பா 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப இதுல நம்ம கனெக்ட் பண்ணும்போது இங்க நம்ம ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ணும்போது இங்கே நமக்கு 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம ஹைப்போடெனியூஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இதுல இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துரும். இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் வந்ததுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதை நான் தெளிவாக கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு தனியா ஒரு சாப்டர் மாதிரி எடுத்து அதுல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி வந்ததுங்கிறது புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. AB is parallel to CD, a transversal PQ intersect AB and CD at ENF. இது transversal கான்செப்ட். ரொம்ப ரொம்ப பழைய கொஸ்டின், என்ன பழைய மாடல் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா நீங்க ஜாமெட்ரி படிக்கிறீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் படிக்காம போயிருக்க மாட்டீங்க. AB parallel to CD. அப்ப ரெண்டு லைன் இருக்கு. ஸோ ஒரு லைன் வந்து ஏபி, இன்னொரு லைன் வந்து சிடி. இது ரெண்டுமே என்னவா? ஒண்ணுக்கு ஒன்று பேரலல் லைன் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டும் பேரலல் லைனா இருக்கு. ஓகே, a transversal PQ, a transversal PQ intersect AB and CD at ENF. அப்போ ஒரு டிரான்ஸ்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் இப்படி இப்படி கட் பண்ணிட்டு போகுதுன்னா இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ். ஸோ இது வந்து பிக்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிக்யூன்னு ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வந்து இந்த ஏபியும் சிடியும் கட் பண்ணிட்டு போகுது. என்ன பாயிண்ட்ல கட் பண்ணுது? அந்த கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து இ அண்ட் எஃப்னு எடுத்துக்கணுமா? இ அண்ட் எஃப்ங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போகுது. ஓகே, அண்ட் பிஇபி ஈக்குவல் டு 49 டிகிரி. பிஇபி இது வந்து எவ்வளவா? 49 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஜி இஸ் அ பாயிண்ட் பிட்வீன் ஏபி அண்ட் சிடி சச் தட் பிஇஜி ஈக்குவல் டு 29 டிகிரி. அப்ப கிளியரா பாருங்க, இந்த ஏபிக்கும் சிடிக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இந்த ஜிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப ஜிங்கிற பாயிண்ட் நான் இங்க போடலாம், இங்க போடலாம், எங்கனாலும் போடலாம். ஓகேவா? ஸோ ஜிங்கிற பாயிண்ட்டை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு பாருங்க. இப்ப ஜியை வந்து இந்த ஏபிக்கும் சிடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல நான் ஜியை எங்கனாலும் போடலாம். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க? பிஇஜி 29 டிகிரி வரும். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நான் ஒருவேளை ஜியை இந்த பக்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நான் ஜியை வந்து இந்த பக்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்றாங்க? பிஇஜியா என்னது?
பிஇஜி 29 டிகிரி. அப்ப பாருங்க பி இந்த இருக்கா, பி இருக்கு, இ இருக்கு, ஜி இருக்கு. அப்ப நான் இப்படி கனெக்ட் பண்ணா இந்த ஆங்கிள் தான் எனக்கு எவ்வளவா 29 டிகிரி. இது பார்த்தாலே தெரியுதா, இது பார்த்தாலே 90 டிகிரிக்கு மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஜி இந்த போர்ஷன்ல வரல. சரியா, ஜி வந்து இந்த போர்ஷன்ல போடக்கூடாது. அப்ப ஜி எந்த பக்கம் போட, இந்த டிரான்ஸ்வர்ஸ்க்கு ரைட் சைடு போடுங்க. இந்த டிரான்ஸ்வர்ஸ்க்கு ரைட் சைடு ஜியை போடுங்க. அப்ப ஜியை வந்து இந்த இடத்துல போடுங்க. சரியா, ஜியை வந்து புரியுதா, ஜியை இங்க நான் போடலைங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்க நான் போட்டா பிஇஜின்னு கனெக்ட் பண்ணா பெரிய ஆங்கிளா வருது. எனக்கு எவ்வளவுதான் சொல்லியிருக்கேன், 29 தான் சொல்லியிருக்கேன். அப்ப குட்டியா தான் இருக்கணும். அப்ப பிஇஜி, அப்ப நான் இப்படி கனெக்ட் பண்றேன். பிஇஜி கனெக்ட் பண்ணி இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளவு கிடைக்குதா, இந்த ஆங்கிள் தான் 29 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது என்னது, ஆங்கிள் ஜிஎஃப்இ. ஆங்கிள் ஜிஎஃப்இன்னு அர்த்தம், ஜி இந்த இருக்கு, எஃப் இந்த இருக்கு. அப்ப இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. சரி, இதான் ஜிங்கிற பாயிண்ட். ஜிஎஃப்இ, அப்ப இந்த பாயிண்ட் தான் எவ்வளவா, இது வந்து 24 டிகிரி இந்த ஆங்கிள். என்ன, ஜிஎஃப்இ இந்த ஆங்கிள் வந்து 24 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் இஜிஎஃப்? இஜிஎஃப். ஸோ இந்த ஆங்கிள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா, இந்த ஆங்கிள் என்னங்கிறத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்வர்ஸ்ல நம்மளோட கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி சால்வ் பண்றதுங்கிறது புரியும். ஓகேவா, ஸோ 2 பேரலல் லைன் இருக்கு, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் கட் பண்ணிட்டு போதா, அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் ஆல்பா, இந்த ஆங்கிள் பீட்டாவா இருந்தா கண்டிப்பா இங்க நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும், ஆல்பா பிளஸ் பீட்டாவா இருக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். புரியுதா, ஸோ இதை நம்மளோட கிளாஸ்ல நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது மாதிரி 1 2 3 2 3 இது மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட போட்டிருப்போம், இப்படி மாதிரி போட்டு இப்போ இதுக்கு நடுவில் இப்படி 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 இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ நம்மளோட ஜாமெட்ரியில ஸ்டார்டிங்ல இருக்கும் டிரான்ஸ்வர்ஸை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதில் வரக்கூடிய கான்செப்ட் தான். அப்போ இப்போதைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இங்கே டிரான்ஸ்வர்ஸ் இருக்கு, நடுவில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்தாலே உங்களுக்கு இங்க ஃபார்ம், அதாவது ரைட் சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த 2 ஆங்கிளோட டோட்டல் தான் இங்க நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய லெஃப்ட் சைடு ஆங்கிளுக்கான டோட்டல். அப்ப எனக்கு இந்த ஜி வேணும்னா என்ன தெரியணும், இங்க என்ன ஆங்கிள் தெரியணும், அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வரும்னு தெரியணும். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா இதையும் இந்த 29 ஆட் பண்ணி என்ன வருதோ அதான் இந்த சென்டர்ல வரப்போகுது. கிளியரா புரியுதா? ஸோ அப்போ இந்த ஆங்கிளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இது டிரான்ஸ்வர்ஸ் லைன் தானே, அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பாருங்க, இங்க 49னா கண்டிப்பா இந்த ஹோல் ஆங்கிள் 49 தான் இருக்கும். புரியுதா, இந்த ஆங்கிள் இந்த பிஇபி 49னா கண்டிப்பா இந்த இஎஃப்டி இது ஃபுல்லா 49 தான் இருக்கும். அப்ப இது ஃபுல்லா 49னா இங்க ஆல்ரெடி 24 இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும், 25 டிகிரி வரும். புரியுதா, இங்க என்ன வரணும், 25 டிகிரி வரும். அப்ப பாருங்க, இங்க 25 டிகிரி இருக்கு, இங்க 29 டிகிரி இருக்கு. அப்ப எனக்கு தேவையான இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 29 பிளஸ் 25, 29 பிளஸ் 25 ஆன்சர் எவ்வளோ, 54. புரியுதா, ஸோ அப்போ கண்டிப்பா இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், 54 டிகிரியா இருக்கும். இது ஏன் வருதுங்கிறதையும் நான் தெளிவா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி, அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம்னா இது பெரிய கிளாஸ் மாதிரி போயிடும். ஓகேவா, ஸோ ஜாமெட்ரி கிளாஸ் எடுத்து பாருங்க, அதுல தெளிவா இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம். சரியா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், கொஞ்சம் நமக்கு இது மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்க, எல்லாமே நீங்க படிச்ச கான்செப்டை அப்ளை பண்ணி பார்க்கறதுல தான் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, conical tent was erected by army at a base camp to accommodate people. ஓகேங்களா, ஒரு conical tent போடுறாங்க, ஆர்மி பீப்புளுக்காக ஒரு கொனிக்கல் டென்ட் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அதுக்குள்ள பீப்புளை அகாமடேட் பண்றதுக்காக. சரி, த ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் 42 மீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த பேஸ் கேம்ப் இஸ் 200 மீட்டர் ஸ்கொயர். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோன் வரைங்க. சரியா, இப்படித்தான் இருக்கு அந்த டென்ட். சரி, அந்த கொனிக்கல் டென்ட் இப்படித்தான் இருக்கு. அந்த கொனிக்கல் டென்ட்டோட ஹைட் வந்து எவ்வளவா, 42 மீட்டர். ஹைட் வந்து 42 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதோட பேஸ் ஏரியா, இந்த ஏரியாவை கொடுத்துட்டாங்க பேஸ். அப்போ அதோட பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளோட ஏரியாவை கொடுத்துட்டாங்க. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, பையார் ஸ்கொயர். இந்த பையார் ஸ்கொயர் எவ்வளோங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க, 200 மீட்டர் ஸ்கொயர். புரியுதா, அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் பேஸ் கேம்ப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே ஏரியான்னா கீழே சர்க்கிள் ஷேப்ல தான் அதோட பேஸ் இருக்கும், அதோட ஏரியா பையார் ஸ்கொயர் எனக்கு 200 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. இஃப் ஈச் பர்சன் requires 70 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் டு பிரீத். அப்ப இதுக்குள்ள நான் பர்சனை அடைச்சு வைக்கிறேன், அந்த ஆர்மி பீப்புளை ஃபுல்லா இதுக்குள்ள அகாமடேட் பண்றேன் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு எனக்கு 70 மீட்டர் கியூப் ஸ்பேஸ் தேவைப்படும் அவங்க பிரீத் பண்றதுக்கு. இப்போ ஃபுல்லாத்தையும் நெருக்கமா அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வந்துடும். ஓகேவா, அப்போ ஒரு பர்சனுக்கு 70 மீட்டர் கியூப்,
அந்த ஏர் ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால பிரீத் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பேரை நான் அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? வால்யூமை கண்டுபிடிக்கணும். வால்யூம் தான் ஏர் ஸ்பேஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு 70 மீட்டர் கியூப் தேவைப்படுது. அப்ப இந்த நம்ம கட்டின கோனிக்கல் டென்ட்டுக்குள்ள எவ்வளவுதான் ஏர் ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு அதோட வால்யூம் கால்குலேட் பண்ண போறோம். வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. கோனோட வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர். அப்போ 1/3 போட்டாச்சு. பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் எவ்வளோ? 200. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? 40. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 1 3s are 3, 4 3s are 12. அப்போ 14 into 2ங்கிறப்ப எவ்வளோ? 2800 மீட்டர் கியூப். இதுதான் இந்த கோனோட மொத்த ஏர் ஸ்பேஸ், மொத்த வால்யூம். புரியுதா? மொத்தமா 2800 மீட்டர் கியூப் இருக்கு. ஒரு பர்சனுக்கு எவ்வளவு தேவை? 70 மீட்டர் கியூப் தேவையா? அப்ப அங்க எத்தனை பர்சன் அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி பாக்குறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ஏர் ஸ்பேஸ் எவ்வளோ? 2800. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ? 70. ரெண்டே டிவைட் பண்ணா போதும். 0க்கு 0, 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா எவ்வளோ? 40. அப்ப அதுக்குள்ள என்னால 40% தான் அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பர்சனுக்கு 70, 40 பேரை பண்ணாதான் 40 × 70 2800 கரெக்டா மேட்ச் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நான் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பர்சன் அகாமடேட் பண்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறதுனால அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஷாப்கீப்பர் மார்க்ஸ் an article at ₹X and offers a discount of 70% on it. He sells it for ₹384 after charging a VAT of 60% on the discounted price. What is the value of X? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு லைன்ல எழுதிடலாம். இருந்தாலும் இந்த வேட் எல்லாம் வரதுனால ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிகிளோட மார்க் பிரைஸை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ மார்க் பிரைஸ் எக்ஸ். அப்போ மார்க் பிரைஸை எக்ஸ்ன்னு வச்சாச்சு. அப்போ மார்க் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 70% டிஸ்கவுண்டா? இப்போ 70% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா மார்க் பிரைஸ்ல இருந்து இன்டூ 30/100. இப்போ இதுதான் என்னது? செல்லிங் பிரைஸா இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க? அவர் ஹி செல்ஸ் இட் ஃபார் ₹384 வித்தாராம். ஆனா ஆஃப்டர் சார்ஜிங் எ வேட் ஆஃப் 60% ஆன் த டிஸ்கவுண்டட் பிரைஸ். அப்ப பாருங்க, எக்ஸ்ங்கிறது மார்க் பிரைஸ், அதுல 70% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன்னா அப்ப டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதான் என்னது? டிஸ்கவுண்டட் பிரைஸ். இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து தான் என்ன பண்றாங்க? வேட் ஒரு 60% போடுறாங்க. அப்ப வேட்னு என்னது? டாக்ஸ் அது கூட ஆட் பண்ணும். இப்போ 10% டாக்ஸ்னா நான் வாங்குற பொருளோட விலை, அது கூட 10% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 20% வேட்னா, சரி 60% வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருந்து இதோட டாக்ஸ் இது கூட சேர்க்கணும், ஆட் பண்ண போறேன். அப்ப 60%னா டாக்ஸ் ஆட் பண்றதுனால இன்டூ 160/100. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட செல்லிங் பிரைஸ் எப்படி வருதா? 384. புரியுதா? 384 இஸ் செல்லிங் பிரைஸ் தான். ஆனா என்னது? ஆஃப்டர் சார்ஜிங் வேட் ஆஃப் 60%. 60% வேட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 384ங்கிற செல்லிங் பிரைஸ் வருது. புரியுதா? ஸோ அப்போ எக்ஸ்ங்கிறது மார்க் பிரைஸ், அதுல 70% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. டிஸ்கவுண்ட் கொடுத்த ரேட்ல இருந்து ஒரு 60% டாக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட விலை எவ்வளவு வந்து நிக்குது? 384. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, இந்த 2 0க்கு இந்த ஒரு 100 தூக்கிடலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 2 3s are 6, 8 3s are 24. அடுத்த 16 டேபிள் 4 4ஆவே போகும். 4 4s are 16. அப்ப 3 4s are 12, 2 4s are 8. திரும்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 8 4s are 32. அப்ப 2 0 அங்க போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் இஸ் 800. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதுவுமே சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா கான்செப்ட் கிளியரா தெரியணும். அடுத்து பாருங்க, மென்சுரேஷன் பேஸ் பண்ணி 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ் ஈச் வித் edge 8 cm are placed adjacent to each other to form a cuboid. What is the percentage decrease in the total surface area compared to the sum of surface areas of the 3 separate cube? ஓகேவா? இப்போ என்னன்னா 3 ஐடென்டிக்கல் கியூப் இருக்கு. அந்த ஒவ்வொரு கியூபோட எட்ஜும் எவ்வளவு இருக்கான்? 8 சென்டிமீட்டர் இருக்கான். ஸோ நான் டயக்ராமா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு கியூப் இப்படி இருக்கு. இதான் ஒரு சிங்கிள் கியூபு. ஒரு சிங்கிள் கியூபு இந்த மாதிரி இருக்கு. இந்த சிங்கிள் கியூபோட இந்த எட்ஜ் எவ்வளவு இருக்கான்? 8 சென்டிமீட்டர் இருக்கான். ஸோ இதே மாதிரி மொத்தம் 3 கியூப் இருக்கு. இதே மாதிரி மொத்தம் 3 கியூப் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? இந்த 3 கியூபையும் சேர்த்து பக்கத்துல ஒன்னா ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னா ஒட்டிட்டாங்கன்னா அது என்னவா மாறிடும்? கியூபாய்டா மாறிடும். அப்ப இதே மாதிரி 3, இதே மாதிரி இது ஒண்ணு இருக்கா? இது போல இன்னும் 2 ஆக மொத்தம் 3 கியூபை சேர்த்து ஒன்னா இணைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் நான் சொல்றேன். ஒன்னா அட்ஜஸ்டண்டா பக்கத்துல சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அது இப்படி மாறிடும். ஒன்னா ஒட்டிட்டா அது பாக்குறதுக்கு ஒரு கியூபாய்டு மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு. ஸோ மொத்தம் 3 கியூப். அப்ப இது சேர்த்தாச்சு, 3ஐயும் சேர்த்து ஒன்னா மாத்திச்சு. அப்ப இது ஒரு பெரிய கியூபாய்டா மாறிடுச்சு. அப்பனா இது என்ன இருக்கும்? இதோட ஹைட் என்ன இருக்கும்? 8 தான் இருக்கும். இதோட வித் என்ன இருக்கும்? 8 தான் இருக்கும். ஆனா இந்த கியூபாய்டோட லென்த் மட்டும் என்ன ஆயிடும்? 8 8 8 எவ்வளோன்னு மாறிடும்? 24ன்னு மாறிடும்.
8 8 8ன்னு சொல்லிட்டு 24 மாறிடும். இப்போ நம்ம என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் டு த சம் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த 3 செப்பரேட் கியூப். அப்போ இது மாதிரி 3 கியூப் இருந்ததா, ஒரு கியூப் தான் இங்க நான் வரைஞ்சிருக்கேன், இதே மாதிரி மொத்தம் 3 கியூப் இருக்கு. சரியா, மொத்தம் 3 இருக்கு. அப்போ இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கியூபுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 6a ஸ்கொயர் தானே. அப்போ 6 இன்டூ a ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் எவ்வளோ, 64. அப்போ நான் இங்க 6 இன்டூ 64 போட்டிருக்கேன்னா இது எதுக்கு, ஒரு கியூபுக்கு தான். அப்போ இதே மாதிரி எத்தனை கியூப் இருக்கு, 3 கியூப் இருக்கா. அப்போ 3 கியூப் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணிக்கணும், இன்ட்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா, இன்ட்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். இதுதான் நமக்கு அந்த 3 கியூப் தனித்தனியா இருக்கும்போது அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 64 இன்டூ 6 3s are 18. 64ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1152 கிடைக்கும். இதுதான் 3 கியூபோட, ஓகேவா. ஸோ 3 கியூப்ஸ்க்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இது கியூபாய்டா மாத்தியாச்சு. இப்போ இது கியூபாய்டுனா இது ஒரே உருவம் ஆயிருச்சு. இது வந்து ஒரே ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போறேன். அப்போ கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 2 இன்டூ LB plus BH plus LH அப்படி போடுவோமா. அப்போ 2 வெளியே எடுத்தாச்சு. 2 இன்டூ LB, LBங்கிறப்போ இந்த இருக்கு 24 இன்டூ 8, 24 இன்டூ 8. சரியா. ஸோ 24 இன்டூ 8ங்கிறப்போ 192 LB இந்த இருக்கா. இது லென்த், இது பிரெத். LB பிளஸ் BH 8 இன்டூ 8, BH வந்து 8 இன்டூ 8, பியும் 8 தான், ஹெச்சும் 8 தான். அப்போ 8 8s are 64 பிளஸ் LH. LHனா என்னது, மறுபடியும் 24 இன்டூ 8, அது எவ்வளோ வரும், 192. ஸோ இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்க்கணும். இப்போ 192 பிளஸ் 192, ரெண்டு 192 இருக்கு, அடுத்த ஒரு பிளஸ் 64 இருக்கு. 192 192 ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 அடுத்த ஒரு 64 ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம், 448 கிடைக்கும். இந்த 448 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 896 தான் கிடைக்குது. புரியுதா. அப்போ 3 கியூபா இருக்கும்போது அந்த 3 கியூபுக்கும் சேர்த்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு வந்துச்சு, 1152. இப்போ அதை சேர்த்து ஒரே சாலிடா மாற்றும் போது இப்போ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு வருது, 896 தான் வருது. என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அவங்க தான் கேட்குறாங்க பாருங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ். அப்போ 1152 இருந்தது, இப்போ எவ்வளவு மாறிடுச்சு, 896ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அப்போ நமக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் நீங்க கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 1152ல இருந்து 896ன்னா உங்களுக்கு எவ்வளவு குறையும், இங்க ஒரு 100 104, இங்க ஒரு 152, அப்போ மொத்தம் 256 குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆனது 256. எங்க இருந்து குறைஞ்சது, ஸோ ஒரிஜினலா என்ன இருந்ததோ அதான் டினாமினேட்டர்ல போடணும். எங்க இருந்து குறைஞ்சது, 1152ல இருந்து குறைஞ்சது, இன்டூ 100 இன்டூ 100. இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா கால்குலேஷன் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா பண்ணணும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து மொதல் விஷயம் இது 4 டேபிள்ல கேன்சல் ஆகும் தான். ஸோ அதனால இதை எவ்வளவுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன வரும், நமக்கு 6 4s are 24, 4 4s are 16. இங்க நமக்கு வந்து 2 4s are 8, பேலன்ஸ் 3, 8 4s are 32, தென் 8 4s are 32. திரும்பவும் நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 16 டைம்ஸ் வரும். இந்த இடத்துல 7 2 வரும், 72 வரும். ஓகே, திரும்பவும் நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 4s are 16, இங்க 1 4 4, 8 4s are 32. திரும்ப நம்ம வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம், அப்போ 2 இங்க எவ்வளவு வரும், 9. ஸோ ஃபைனலா இது எப்படி வந்து நிக்குது, 200/9. நான் புரியணுங்கிறதுக்காக குட்டி குட்டி ஸ்டெப், குட்டி குட்டி நம்பர்ஸா போட்டு கேன்சல் பண்ணி காட்டியிருக்கேன். சரியா. ஸோ இப்போ 9 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 9 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 9s are 18, 2 9s are 18. அடுத்து மறுபடியும் 20, அப்போ 2 9s are 18, அப்போ 22.222ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 22.22. சரியா, 22.22 தான் சரியான ஆன்சராக இருக்கும். கிளியரா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கு. ஸோ மற்றபடி கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. கொஞ்சம் கால்குலேஷனுமே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டக்குன்னு எடுத்த உடனே பெரிய நம்பரா இருக்குன்னா சின்ன நம்பரா அடிச்சுவாங்க, அதையுமே கொஞ்சம் ஸ்பீடா அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ கால்குலேஷன் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கான்செப்ட் ஈஸியா இருக்கும், ஆனால் கால்குலேஷனை கொஞ்சம் டஃப் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ அடுத்து பாருங்க, சாலிட் மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 12 cm is melted and recast into smaller spherical balls of 2 cm radius each. What will be the total surface area of all the spherical balls so obtained அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்பியரை குட்டி குட்டி சின்ன ஸ்பியரா மாத்துறோம். அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர், டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஸ்மால் ஸ்பியர்ஸ், சின்ன ஸ்பியர் மொத்தம் எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மேல பெரிய ஸ்பியரோட வால்யூம் எழுதணும். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, 4/3
பை ஆர் கியூபா, ஆர் எவ்வளோ அப்போ 12, அப்போ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 டிவைடட் பை சின்ன ஸ்பியரோட வால்யூம். அது என்னது 4/3 5 இன்ட்டு அது 2 கொடுத்துருக்காங்களா ரேடியஸ். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இந்த 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆகிடும். 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 6, திரும்ப இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 6, இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 6, அப்போ எவ்வளோ வருது 216 வருது. அப்போது இந்த பெரிய 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பியரை குட்டி குட்டி 2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக மாற்றும் போது எனக்கு மொத்தம் 216 பால்ஸ் கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் த ஸ்பெரிக்கல் பால்ஸ். அப்போது ஒரு பால், ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம மொத்தம் 216 பாலுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 216 இன்டூ ஒரு பாலோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன 4πr². ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr². பார் எவ்வளோ 2வா, இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ 4. இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். பாருங்க 216, இங்கே ஒரு 4 4 16 இருக்கு. அப்போ 216 இன்ட்டு 16 அதான் ஆன்சர். 216ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3456. அந்த பை ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே பை அப்படியே இருக்கு. அதனால பை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 3456 இதுதான் நமக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நார்மலாக பார்க்குற ப்ராபபிலிட்டி மாதிரி கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளோட கிளாஸ்ல தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அந்த இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், அதுல வித் ஒன் கண்டிஷனோட வருது. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுன்னு பாருங்க. சிம்பிள் தான், புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை. நார்மலாக இந்த கொஸ்டினை பார்க்கும்போது 2 fair cubical dice with the faces numbered from 1 to 6 in each of the dice are rolled. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 2 டைஸ் த்ரோ பண்றாங்க. ஒவ்வொரு டைஸ்ல என்ன இருக்கு, டைஸ்னா எப்படி இருக்கும், 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் எழுதிருப்பாங்க. இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, 2 டைஸை ரோல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த ஃபேஸஸ் தட் அப்பியர்ஸ் ஆன் டாப் இஸ் 8. இப்போ இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருந்தது அப்படின்னா வேற ஈஸியா இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணுவோம், 2 டைஸை த்ரோ பண்றோமா, அப்ப என்ன பண்ணுவோம், n ஆஃப் s உங்களுக்கு என்ன கிடைக்கும் 36. 1,1 2, சாரி 1,1 1,2 1,3 1,6 அப்படியே போயிட்டு 6,6 வரைக்கும் மொத்தமா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் 36. அப்ப அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேல ஆட் பண்ணா 8 வரணும். அப்ப 8 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்ப ப்ராபபிலிட்டி, ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல 36 போடுவோம். அப்ப எனக்கு நியூமரேட்டர்ல டோட்டல் 8 வரணும்னா எத்தனை இடத்துல 8 வரும் பாருங்க, 2,6ல 8 வரும், 3,5ல வரும், 3,5ல வரும், அடுத்து 4,4ல வரும். சரியா? டோட்டல் வந்து எனக்கு 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4,4, அடுத்தது 5,3, 6, மொத்தம் எத்தனை, 1 2 6 8 3 5 8 4 4 8 5 3 8 6 2 8. சரியா? ஸோ 1 சீரீஸ்ல 8 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 2ல இருந்தா உங்களுக்கு 8 வர ஆரம்பிக்கும். 2,6 3,5 4,4 5,3 6,2. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு 5. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 5/36ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிடுவேன். எப்போ, இந்த 8 இதோட கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. ஆனா கொஸ்டின் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன சொல்றாங்க பாருங்க, given that each of the two faces that appear on top shows an odd number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க, மேல டோட்டல் 8 தான் வரணும், மேல டோட்டல் 8 தான் வரணும். ஆனா அந்த 8 எப்படி வந்திருக்கணும்னா 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணி வந்திருக்கணும். 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணி தான் 8 வந்திருக்கணும். உடனே நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், சரி ஓகே 2 6 3 5 4 4 5 3 6 8ன்னு இருக்கு. சரி, இவங்க கேட்ட கொஸ்டின் படி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்க, each of the two faces that appear on top shows an odd number அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வராது. இது ரெண்டுமே என்ன நம்பரா இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு. இது ரெண்டுமே என்ன நம்பரா இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு. இது ரெண்டுமே என்ன நம்பரா இருக்கு, ஈவன் நம்பர். அப்ப இதை எடுக்காத, இதை எடுக்காத, இதை எடுக்காத, இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டை மட்டும் எடுத்தா அப்போ ரெண்டுலையுமே ஆட் நம்பர் வந்து டோட்டல் 8 வர்றதுக்கு எனக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்ன, பி ஆஃப் மொத்தம் 36ல 2. ஸோ ஆன்சர் எவ்வளோ
1/18 அப்படின்னு நினைப்போம். நம்ம ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 1/18 ஆன்சர்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவோம். ஆனா அதுதான் இல்லை. இந்த கொஸ்டின்ல இவங்க லாஸ்டா கொடுத்துருக்கிற கண்டிஷனை உங்களோட அந்த இது இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இப்போ நார்மலா ப்ராபபிலிட்டினா என்ன, பி ஆஃப் இங்கிறது என்ன போட்டிருப்போம், பி ஆஃப் இங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்படிதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அவங்க சொன்ன கண்டிஷனை கொண்டு போயிட்டு எதுல நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல போயிட்டு இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அப்ளை பண்ணக்கூடாது, தப்பு. இப்போ இந்த கொஸ்டினே தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இது பிரச்சனை இல்லை. இந்த கண்டிஷன் இல்லைன்னா இதான் ஆன்சர், 5/36 தான் ஆன்சர். இப்போ இந்த கண்டிஷன் வந்துருச்சு, நான் சால்வ் பண்ணல, ஈவன் நம்பர்லாம் விட்டுட்டு ஆடை மட்டும் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படி சால்வ் பண்ணக்கூடாது, இது தப்பு. ஸோ அப்போ எதுதான் சரியான வழி, இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு எதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவனமா பாருங்க. இந்த இடத்துல இவங்க சொன்ன கண்டிஷனை நீங்க எங்க கொண்டு போகணும், நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்க்கு கொண்டு போகணும். அப்ப நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்க்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல என் ஆஃப் எஸ் எப்படி மாறிடும் தெரியுமா? நார்மலா 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது என் ஆஃப் எஸ் என்ன எழுதுவீங்க, 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்த 2,1 2,2 2,3ன்னு சொல்லிட்டு 6,6 வரைக்கும் எழுதுவீங்கல்ல. ஆனா இந்த இடத்துல என் ஆஃப் எஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க, 2 ஃபேஸ்ல என்னதான் வரணும், ஆட் நம்பர் தான் வரணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், 1,1 எழுதலாம். சரியா? 1,2 எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டாவது இதுல என்ன வந்துருச்சு, உங்களுக்கு ஈவன் வந்துருச்சு. அடுத்து என்ன எழுதுவீங்க, 1,3 எழுதுவீங்க. அடுத்த 1,5 எழுதுவீங்க. அதே மாதிரி 2ல 2 சீரீஸே வராது. சரியா? 2 சீரீஸே வராது. ஏன்னா 2 சீரீஸ் நீங்க எழுதுனீங்கன்னா மொத டைஸ்ல எல்லாத்துலயுமே 2 2 2 2ன்னு வரும். அப்ப ஈவன் நம்பரே எனக்கு வரக்கூடாது. சரியா? ஃபுல்லா ஆட் நம்பர் தான் இருக்கணும். அப்ப 2 சீரீஸ் என்னால எழுத முடியாது, 3 சீரீஸ் தான் எழுத முடியும். சரியா? சோ 3 சீரீஸ் எழுதும் போது பாருங்க, 3,1 3,3 3,5. அதே மாதிரி 4 சீரீஸ் எழுத முடியாது. 5 சீரீஸ்ல 5,1 5,3 5,5. சரியா? 6 சீரீஸே எழுத முடியாது. அப்ப இதுதான். அப்ப டோட்டலா இந்த இடத்துல எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் இப்படித்தான் வருது. அப்ப என் ஆஃப் எஸ் எனக்கு எவ்வளவுதான் வரும், 9 தான் வரும். என் ஆஃப் எஸ் எனக்கு எவ்வளவுதான் வரும், 9 தான் வரும். திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இவங்க சொன்ன 2 ஃபேஸ்லயுமே எனக்கு ஆட் நம்பர் வரணும். given that each of the 2 faces that appear on top shows an odd number அப்படின்னா அத நீங்க அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லயே எலிமினேட் பண்ணிடணும். உங்களோட சாம்பிள் இதுல மட்டும்தான் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு டைஸை த்ரோ பண்றீங்க, அப்படி த்ரோ பண்ணும்போது அது ரெண்டுலையும் காட்டக்கூடிய நம்பர் ஆட் நம்பரா தான் இருக்கு. அந்த ஆட் நம்பர்ல டோட்டல் 8 வர்றதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி, அப்படிதான் பார்க்கணும். சும்மா 2 டைஸ் த்ரோ பண்றீங்க, எல்லாமே வருது, அதுல உங்களுக்கு 8 கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய 8ல 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. புரியுதா? சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, given that each of the 2 faces that appear on top shows an odd number என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நீங்க 2 டைஸ் த்ரோ பண்றீங்கல்ல, அப்படி த்ரோ பண்ணும்போது அது ரெண்டுலயும் ஆட் நம்பர் வருது இல்ல, அந்த ஆட் நம்பர்ல 8 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டினுக்கான கனெக்ஷன் புரியுதா? அப்ப இதைத்தான் நீங்க என் ஆஃப் எஸ். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என் ஆஃப் எஸ் என்ன கிடையாது, 36 கிடையாது, என் ஆஃப் எஸ் 9 தான். நீங்க 2 டைஸ் த்ரோ பண்ணாலும் அப்படி த்ரோ பண்றதுல ரெண்டுலயுமே ஆட் நம்பர் காட்டுதுல, அதுல டோட்டல் 8 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. இப்போ நீங்க பாருங்க, இப்போ பி ஆஃப் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன, 9. இப்போ இதுல டோட்டல் 8 வரதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கா 5,3, அப்புறம் என்னது சார் 3,5 5,3, இது 2 தான். சோ அப்போ 2/9 இதான் ஆன்சர். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். கிளியரா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2/9. இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல போயிட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணக்கூடாது, பாசிபிள் அவுட்கம்ஸ்ல நீங்க கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இனி வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம்ஸ்லயோ, நான் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேற ஏதாவது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம இந்த பார்த்த கிளாஸ்லயே இது கொஞ்சம் ரொம்பவே முக்கியமான கொஸ்டினா இருக்கு. அடுத்து பாருங்க, the sides of a triangle are 12 cm 35 cm 37 cm, then circum radius ன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சோ சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா எனி ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஏபிசி பை 4a. இது ஃபார் எனி ட்ரையாங்கிள். சரியா? இஃப் ஒருவேளை உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கம் ரேடியஸ்க்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஹைப்போடேனியஸ் divided by 2.
ஹைப்போடெனியஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுல பாதி தான் என்னவா இருக்கும், சர்க்கம் ரேடியஸா இருக்கும். எதுக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். சரி, ஓகே, இதையா நான் சொன்னேன். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்படி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னேன்? 12, 35, 37 இஸ் ட்ரிப்ளெட். 12, 35, 37 இஸ் காமன் ட்ரிப்ளெட். நிறைய இடத்துல இந்த ட்ரிப்ளெட் வரும். ஸோ இது ட்ரிப்ளெட் அப்படிங்கிறதுனால இதை நான் பார்த்த உடனே சொல்லிடலாம், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அப்போ இதுல எது ஹைப்போடெனியஸா இருக்கும்? இருக்கிறதுலே எது பெரிய சைடோ இதுதான் என்னவா இருக்கும்? ஹைப்போடெனியஸா இருக்கும். ஸோ இதான் ஹைப்போடெனியஸ். அப்போ சர்க்கம் ரேடியஸ்ங்கிறது என்னது? ஹைப்போடெனியஸ்ல பாதியா? அப்போ 37ல பாதி எவ்வளோ? சாரி, 18.5. 37ல பாதி வந்து நமக்கு 18.5. சரியா? 18.5, 16.5. ஆன்சர் இஸ் 18.5. சரியா? 37ல ஹாஃப் வந்து 18.5 இஸ் த ஆன்சர். ஸோ பார்த்த உடனே டக்குன்னு அடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, the amount of extension in an elastic string varies directly with the weight hung on it. If a weight of 120 gram produces an extension of 2.3 centimeter, then what weight would produce an extension of 16.1 centimeter? இது பார்க்கும்போது ஏதோ பிசிக்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும். இது பிசிக்ஸ் கொஸ்டின் எல்லாம் கிடையாது. பிசிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நார்மல் ப்ரப்போர்ஷன் கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்க? the amount of extension in an elastic string varies directly with the weight. அதாவது ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நூல் இருக்கு, இது எலாஸ்டிக், அப்படி இழுத்தா இழுக்கும், ரப்பர் மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஒரு ரப்பர் கயிறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு, இதுக்கு கீழே என்ன பண்றாங்க? ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விடுறாங்க. சரி, அந்த வெயிட்டை கட்டி தொங்க விடுறாங்க. அப்ப வெயிட் ஏத்த ஏத்த இது என்ன ஆகும்? இந்த இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா எலாஸ்டிக் தானே, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். நிறைய வெயிட் போட்டீங்கன்னா அப்படியே நல்லா இழுத்துட்டு வரும். வெயிட் கம்மியாகும் போது கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுக்கும். சரியா? அப்போ இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கோட லென்த் இருக்கு இல்லையா, இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கோட லென்த் எதுக்கு ப்ரப்போர்ஷனா இருக்குன்னா, இதுல நீங்க கட்டக்கூடிய வெயிட்டோட ப்ரப்போர்ஷனா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட் இன்க்ரீஸ் ஆனா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் டிக்ரீஸ் ஆனா லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வெயிட் ஆஃப் 127 கிராம் ப்ரொடியூசஸ் an extension of 2.3 சென்டிமீட்டர், தென் வாட் வெயிட் would produce an extension of 16.1 சென்டிமீட்டர்? ஒரு சிம்பிளான கொஸ்டின், டைரக்டா தானே. நமக்கு என்னது? வெயிட்டுக்கு ஏத்தாப்புல லென்த் அட்ஜஸ்ட் ஆகுது. வெயிட் இன்க்ரீஸ் ஆனா லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் டிக்ரீஸ் ஆனா லென்த் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல வெயிட் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வெயிட் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல லென்த் வச்சுக்கோங்க. வெயிட் வந்து 127 கிராம் இருந்தா நமக்கு எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்கான்? 2.3 சென்டிமீட்டர் இருக்கான். அப்போ எனக்கு வெயிட் எவ்வளோ கிராம் இருந்தா எனக்கு 16.1 சென்டிமீட்டர் என்ன கிடைக்கும்? எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இது அவ்வளோதான். இது முடிச்சா வேலை முடிஞ்சது. இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கான வேலை முடிந்தது. இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்றது? நார்மல் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கேன்சல் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கலாம். இங்கே கேன்சல் ஆகும், இங்கே கேன்சல் ஆகும், கிராஸா மல்டிப்ளை ஆகும். அந்த மெத்தட் தான் இது. வந்து ரேஷியோல நான் தெளிவா டீச் பண்ணியிருக்கேன். சரி, அப்ப இங்கே பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ ரெண்டு பக்கம் பாயிண்ட் இருக்குன்னா பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்ல. டேரக்டா 23ஆல கேன்சல் பண்றேன். அப்போ 123 இந்த இடத்துல 23னா நமக்கு 7 டைம்ஸ் போடலாமா? 23 இன்டூ 7 நமக்கு எவ்வளோ வரும்? ஒரு 140. 23 இன்டூ 7ங்கிறப்போ சாரி, 23 இன்டூ 7 நமக்கு கரெக்டாக தான் வருது. ஓகேவா? ஸோ 161 தான் வரும். 23ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ்னா ஒரு 140, அடுத்து ஒரு 21, 161. அப்போ இங்கே 1 டைம் 7 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 7 இருக்கு, 127 இருக்கு, கிராஸாக தானே இருக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 7 இன்டூ 127னா நமக்கு 7 7 சார் 14. ஏன்னா 8ல முடியறது, சாரி 9ல முடியறதா ஆன்சர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 889. ஸோ கிராஸாக என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 7 இன்டூ 127னா 889 கிராம் வெயிட் போட்டால் தான் உங்களுக்கு 16.1 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எலாஸ்டிக் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பியிருப்பாங்க. ஆனால் பேசிக்கான கொஸ்டின் தான். 127 கிராம் வெயிட் இருந்தா 2.3 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. அப்போ எத்தனை கிராம் வெயிட்டை போட்டால் எனக்கு 16.1 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும்? புரியுதா? ஸோ இது எல்லாமே நான் ரேஷியோல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அப்போ 889 கிராம் நீங்கள் வெயிட்டை போட்டால் தான் உங்களுக்கு 16.1 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். கிளியரா? தெளிவா புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே தரமான கொஸ்டின்ஸ், எல்லாத்தையும் கிளியரா பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 triangles have the same base. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சேம் பேஸ் தான், 24 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். the ratio of their height வந்து 5:7 சொல்லியிருக்காங்க. and the sum of their areas வந்து 1728. then what is the height of the larger triangle? அப்போ நம்ம வந்து டைரக்டா ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். ஒரு ஸ்டெப்ல எப்படி எழுதுறது பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஏரியா தானே. அப்போ நமக்கு பேஸ் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலான பேஸ் ஹைட் கொடுத்தா ஆஃப் இன்டூ
பேஸ் இன்டூ ஹைட் தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. அப்போ மொதல் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். மொதல் ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் இன்டூ பேஸ் எவ்வளோ 24. இப்போ ஹைட் எழுதணுமா? அப்போ ஹைட்டுக்கு பாருங்க, ஹைட்டுக்கு ரேஷியோ தான் இருக்கு. இங்கே 5 இருக்கு, 7 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மொதல் ட்ரையாங்கிளோட அப்போ உள்ள எக்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? இதை 5xன்னு வச்சுப்போம், இது 7xன்னு வச்சுப்போம். அப்போ மொதல் ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோ? 5x. இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு ஏரியா போடும். அதுக்கு ஆஃப் பிஹெச் தானே, ஆஃப் இன்டூ இதுக்கும் பேஸ் என்ன தான் 24. இதோட ஹைட் எவ்வளோ? 7x. சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் என்னவா? 1728 இதை நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது கிடைச்சிடும். பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணும்போது 2 12, இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது 12. ஸோ ரெண்டுலையும் 12 காமனாக இருக்கிறனால 12 நான் வெளியே எடுத்துறேன். ஸோ அப்போ இங்கே 5x இருக்கும், இங்கே 7x இருக்கும். 7 + 5 எவ்வளோ? 12x. அப்போ 12x இன்டூ 12x ஈக்குவல் டு 1728. இப்போ 12ஆல் டேரெக்டாக நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். 112 12 புரியுதா? 112 12 வரும். அப்போ 12 போக பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு? 12 போச்சுதுன்னா இங்கே 552 இருக்குமா? அப்போ 4 12 48, 4 12 48. திரும்ப 12ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 12 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருச்சு? 12ன்னு கிடச்சிருச்சு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லார்ஜர் ட்ரையாங்கிள்? பெரிய ட்ரையாங்கிள். அப்போனா என்னது? இந்த 7x தான். அப்போ 7 × 12 எவ்வளோ? 7 × 12 நமக்கு 84 சென்டிமீட்டர். அதுதான் நமக்கு தேவையான விடை. ஓகே, இதோட இந்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கிறோம். எல்லாத்தையும் ஒருக்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? முக்கியமாக அந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீ வரக்கூடிய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நான் சும்மா முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துனேன். நான் விட்டுருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பார்த்தோன்னா போடுற மாதிரி இருக்கும். பார்க்கறதுல இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதை மட்டும் தான் எடுத்து இந்த சீரிஸ்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ.